நல்ல மணக்க மணக்க இட்லி குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது இட்லிக்கு மட்டும் கிடையாது, தோசை, பூரி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்து, காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 கப் துருவன தேங்காய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக வறுத்துட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சூடு ஆறினோடனே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் பட்டை, கிராம்பு பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கட் பண்ண ஒரு பெரிய தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினோடனே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன், அது இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுது ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா திக்காயிடுச்சு. லாஸ்ட்டாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டிங்கன்னா சூப்பரான இட்லி குருமா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.